கல்கத்தால ஒரு மருத்துவக் கல்லூரி மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. என்ன நடந்துச்சு அப்படின்னா, கல்கத்தால இருக்கிற ஒரு அரசு மருத்துவமனையில பணியாற்றிட்டு இருக்கிற ஒரு பிஜி ஸ்டூடெண்ட் தான் அவங்க. அந்த மாணவிக்கு தான் பாலியல் வன்கொடுமை நடந்திருக்கு. அந்த மாணவிக்கு 28 வயசு தாங்க ஆகுது. அந்த மாணவி நைட் டியூட்டில இருக்கும்போது சரியா 2 மணி அளவுல அந்த மாணவி அவங்க நண்பர்களோட சாப்பிட போயிருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக செமினார் ஹாலுக்கு போயிருக்காங்க. செமினார் ஹால்ல இருந்து மாணவி ரொம்ப நேரம் ஆயும் வரல அப்படின்றதுனால அவங்க ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ஒரு பர்சன் மட்டும் செமினார் ஹால் போயிட்டு செக் பண்றாங்க. அங்க பார்த்தா அந்த மாணவி அரை நிர்வாண நிலையில இறந்து கிடக்குறாங்க. அந்த அதிர்ச்சியில அந்த பர்சன் மேனேஜ்மெண்ட்டுக்கும் போலீஸ்க்கும் இன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் வந்து பார்த்துட்டு அவங்கள போஸ்ட்மார்ட்டம்க்கு எடுத்துட்டு போறாங்க. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த மாணவியோட வலது கை, வலது தொடை, கழுத்து பகுதி, பிறப்புறுப்பு மற்றும் கண் இந்த பகுதிகள்லாம் ரத்தப்போக்கும் ரத்த கசிவும் இருந்ததா சொல்றாங்க. கண்ணுல ஏன் ரத்த கசிவு வந்துச்சு அப்படின்னா, அந்த மாணவி தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக முயற்சி செய்யும் போது கீழே தள்ளிவிடப்படும் போது அவங்க கண்ணுல இருந்த கண்ணாடி உடைந்து அவங்க கண்ணுல குத்திடுச்சு. சோ அதனால ஏற்பட்டதுதான் அந்த ரத்த கசிவு அப்படின்னு போஸ்ட்மார்ட்டம்ல சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல அங்க இருந்த ஒரு சிசிடிவி கேமராவை செக் பண்ணிருக்காங்க. மருத்துவமனையிலயும் சரி, மருத்துவ கல்லூரியிலயும் சரி, எல்லா இடங்கள்லயுமே வந்து சிசிடிவி கேமரா இருக்கு. அந்த செமினார் ஹால்குள்ள மட்டும் சிசிடிவி கேமரா இல்ல. அதோட வெளிப்புறத்துல இருந்த சிசிடிவி கேமராவோட ஃபுட்டேஜை செக் பண்ணதுல அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல ஒரு நபர் கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. அந்த நபர் யாரு அப்படின்னா, அதே வளாகத்துக்குள்ள காவல்துறை ஒண்ணு இயங்கிட்டு இருக்கு. அதுல தன்னார்வலரா வேலை பார்த்துட்டு இருக்க சஞ்சய் ராய் அப்படின்றவரு 33 வயதுடைய ஒரு நபர். அவரு தான் அந்த டைமிங்ல ஒரு 4 மணி அளவுல செமினார் ஹால்குள்ள போறது அந்த ஃபுட்டேஜ்ல பதிவாயிருக்கு. அந்த 4 மணிக்கு போயிட்டு திருப்பி அவர் வெளியே வரும்போது ஒரு 40 நிமிஷம் கழிச்சு வெளியே வந்திருக்காரு. ஆனா அதை மட்டும் வச்சு அவரை கொலையாளின்னு யாரும் சொல்லல. அதுக்கப்புறம் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சஞ்சய் ராய் உள்ள போயிட்டு வெளியே வரும்போது 45 நிமிடங்கள் ஆயிருக்கு. அது மட்டுமே அவர் தான் கொலையாளி அப்படின்றதுக்கு காரணம் இல்ல. அவர் உள்ள போகும்போது அவர் காதுல இருந்த ஏர்பட்ஸ் வெளியே வரும்போது அவர் காதுல இல்ல. அந்த ஏர்பட் அந்த மாணவியின் உடல் பக்கத்துல கிடந்ததாக போலீஸ் தகவல் தெரிவிக்கிறது. போலீஸ் தரப்புல இருந்து சஞ்சய் ராய் பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவருக்கு 4 ஒய்ஃப் இருந்திருக்காங்க. அதுல ஒரு ஒய்ஃப் கேன்சர்னால இறந்திருக்காங்கன்னு சொல்றாங்க. பேலன்ஸ் இருக்கிற 3 ஒய்ஃபுமே இவரோட செக்ஷுவல் டார்ச்சர்ஸ் தாங்க முடியாம அவரை விட்டு போயிட்டதா சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம சஞ்சய் ராயோட மொபைல்ல செக் பண்ணி பார்க்கும்போது அவங்களோட போன்ல இயற்கைக்கு முரண்பாடான செக்ஷுவல் வீடியோஸ் அண்ட் போட்டோஸ் இருந்ததா போலீஸ் தரப்புல இருந்து சொல்லப்படுது. சஞ்சய் ராய போலீஸ் கஸ்டடியில விசாரணைக்காக எடுத்திருக்காங்க. சஞ்சய் ராய்க்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மருத்துவர்களும் மருத்துவ மாணவர்களும் செவிலியர்களும் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. எமர்ஜென்சி பிரிவுல இருக்கிறவங்க மட்டும் மக்களோட நலன் கருதி போராட்டத்துல ஈடுபடல. இதற்கிடையில சஞ்சய் ராய் ஆல்கஹால் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்றத போலீஸ் தரப்புல நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா 4th மோஸ்ட் காமன் கிரைம் அப்படின்றது செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் தான். நம்ம 2021ல நேஷனல் கிரைம் ரிப்போர்ட் பியூரோன்னு இந்தியால இருக்குங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 31,000க்கு மேல செக்ஷுவல் அபியூஸ்மெண்ட் நடக்குது இந்தியால அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆல்கஹால் தாங்க. ஆல்கஹால் மட்டும் இல்ல, ட்ரக்ஸ் எல்லாமே நம்ம இந்தியால அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 100 மில்லியன் பீப்புள்ஸ் வந்து ட்ரக் அடிக்டா இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்தியால நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோன்னு இருக்காங்க. ட்ரக்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ்லாம் அவங்க தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க ரிப்போர்ட் ஒன்று கொடுக்குறாங்க. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா 100 மில்லியன் பீப்புள் ட்ரக் அடிக்ட் ஆயிருக்காங்க அப்படின்றது அவங்க ரிப்போர்ட்ல இருந்து வெளிப்படுது. சரிங்களா? ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ட்ரக் மூலியமா தான் எல்லா தவறுகளும் நடக்குது. அப்படிங்கும்போது அதை கட்டுப்படுத்துறதுக்காக நம்ம அரசு, மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஒரு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையை உருவாக்கணும் அப்படின்னா மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஒரு புதிய சட்ட திருத்தங்களை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தா மட்டும்தான் இந்த மாதிரி பாலியல் வன்முறைகளை நம்மளால தடுக்க முடியும். இந்த போராட்டத்தின் காரணமா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, கோர்ட்டோட உத்தரவுப்படி காவல்துறையிடமிருந்து சிபிஐக்கு இந்த கேஸ் வந்து மாற்றப்பட்டிருக்கு.